இந்த வாட்டி கூட்டணி ஆட்சி கண்டிப்பா அமையும்னு சொல்லி டிடிவி தினகரன் இப்போ சொல்லியிருக்காரு. எப்படி பாருங்க? நான் என்ன சொல்றது? சரி, ஐயாவுடைய கனவு நிறைவேற நம்ம வாழ்த்துவோம். வேற பலமுறை கேட்டதுதான், நாங்க தனியா தான் நிக்கிறோம். இந்த முறையும் அதே கேள்விகள் தான். நீங்க உங்களுடைய தோழமைகள் இப்ப தனியா நிக்கல, கூட்டமா இருக்கிறாங்க. மறுபடியும் தேர்தலில் அண்ணன் தனியா தான் போட்டிடுறேன். இப்ப பிப்ரவரி 21 மாநாட்டில் எல்லாரும் அறிவிக்கிறேனே, தனியா தான் போட்டிடுவேன். இப்ப நீங்க சொல்லுங்க, அண்ணன் யாரோட கூட்டணி வைக்கலாம் சார்? ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல. ஜெயிக்கிறவங்க கூடனா அண்ணன் ஜெயிக்கிறவங்க கூட என் கூட வந்து வா. ஜெயிக்கிறன்னா சரியானதை செய்யணும், எளிதானதை செய்யக்கூடாது. ஜெயிக்கிறவன்னா எதுக்கு அவங்க ஜெயிக்கணும்னு சொல்லு. 1000 2000 கொடுக்கவா? எதுக்கு ஜெயிக்கணும்னு சொல்லு. அந்த கட்சிகளோட சேர முடியும்னு வாய்ப்பு இருந்தா நான் தனியா கட்சி ஆரம்பிக்க வேண்டியது இல்லையே. இப்ப கூட சொன்னல, அந்த வீடே நல்லா தான் இருக்குன்னா தனியா வீடு வேண்டியது இல்லையே, அங்கே இருக்கலாமே. அப்ப தனியா நான் ஒரு கட்சியை வச்சிருக்கேன்னா என்னுடைய கொள்கை, என் நிலைப்பாடு வேற, தனித்து. அதனால என் பாதை வேற. என் பாதை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகுது என் மக்களை. அது பன்னெடுங்காலமா நரகத்துல வச்சு அழுத்துது என் மக்களை. அதனால அங்க நான் போக முடியாது. வராம எப்படி இருக்கும் தம்பி? இது எப்படி இருக்கும்? 1 விழுக்காடு 2 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கவங்களுக்கு இவ்வளவு வாய்ப்புகளும் சீட்டும் நோட்டும் பேரம் பேசப்படும் போது எனக்கு பேசியிருக்க மாட்டாங்கன்னு எப்படி நம்புறீங்க? நான் அதை விரும்பல, அதை செய்ய மாட்டேன், அந்த தவறை செய்ய மாட்டேன். படிப்பறிவிலும் மேலானது பட்டறிவுங்கிற நோக்கத்தை கொண்டவன், நான் கொள்கையை கொண்டவன். என் முன்னவர்கள் பட்டதுல இருந்து நான் இப்ப குறிப்பா ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு 10.5 விழுக்காடு வாக்கு இருந்துச்சு தனியா நிற்கும் போது. இன்னைக்கு என்ன வாக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? காரணம் இங்க கூட்டணி வச்சதுனால குறையுது. நம்பிக்கை இழக்கிறோம், தனித்துவத்தை இழக்கிறோம். அதை நான் இழக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்.